வணக்கம். ரிஷபராசி சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பயிற்சி பெறுவார். லாப சனியாக சனி பகவான் வந்தால் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன அதிர்ஷ்டங்களை தருவார் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களின் கேள்வி. சனி பகவான் கடந்த அஷ்டம சனி வந்தார் பாருங்க. அஷ்டம சனியிலிருந்து உங்களுக்கு தொடர் கஷ்டங்களை கொடுத்திருப்பார். அஷ்டம சனி வந்தது 7.5 வருஷங்கள் இருக்கும். அந்த அஷ்டம சனியில் உங்களுக்கு பொருள் இழப்பு, மான அவமான சம்பவங்கள், கடனாளியாக இருக்கிறது, நோயாளியாக இருக்கிறது, அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, பொருள் இழக்கிறது, பொருளாதாரம் பணம் அதிகப்படியாக இழப்புக்களை கொடுப்பது அஷ்டம சனியில். அதற்கு பிறகு நல்லா புரிஞ்சிக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அடுத்தது என்ன செய்யலான்ற தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பொறுமையாக கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் எந்நாளும் குறையில்லாமல் வாழலாம். அப்படி இருக்கும்போது அஷ்டம சனியில் நீங்கள் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் கொடுத்தார் இல்லையா? அதற்கு பிறகு 9ஆம் இடத்திற்கு வந்திருப்பார், பாக்கியஸ்தானம். அஷ்டம சனி முடிந்த உடனே பாக்கிய சனியாக வந்திருப்பார். அதில் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்ல நிலையில், ஓரளவுக்கு தான், முழுமையாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல நிலையில் உங்கள் வாழ்க்கை நடந்திருக்கும். அஷ்டம சனி 2.5 வருஷம். அதுக்கு பிறகு பாக்கிய சனி. அதில் 100% பிரச்சனை இருக்குன்னா 25% நீங்கள் கட்டாயமாக பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம். அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அது உங்களுடைய உடல் நலமாக இருக்கட்டும், வாங்கிய கடனாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஏற்பட்ட சந்தோஷமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 25% 9ஆம் இடத்திற்கு சனி வந்தவுடன் அதை சரி செய்திருப்பார். அடுத்தது 10ஆம் இடத்திற்கு வந்திருப்பார்ல. இப்போ இருக்கிறது 10ல் தான், இன்னும் மாறல. அப்படி 10ஆம் இடத்திற்கு வந்த உடனே அஷ்டம சனியில் கொடுத்த கஷ்டங்கள் வேற, அதை ஈடு செய்வதற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 10ஆம் இடம் தொழிலில் பந்தாடி இருப்பார். வேலையில் கஷ்டம், வருமானத்தில் வரக்கூடிய வருமானம் நஷ்டம், எவ்வளவு வந்தாலும் பத்தாது, வெளியூர் பிரயாணம், ஊரை விட்டு ஊரை போகிறது, வேலைக்காக போகிறது, வருமானத்துக்காக போகிறது, குடும்பத்தில் பணமே வருமானம் இல்லைன்னாக்கா குடும்பத்தில் யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. அந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய காசு பணம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்காது. நல்லா வருமானம் வந்துக்கிட்டு இருந்த தொழில் தான் திடீர்னு அந்த தொழிலாகப்பட்டது அப்படியே வருமானம் இல்லாமல் பின்தங்கி போயிருக்கும். இது 10ஆம் இடத்தில் சனி பகவான் தருவது. சனி பகவானின் அசைவுகளை கரெக்டாக நாம் இதுதான் நடக்க போகுதுன்றதை சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 8ல் நஷ்டங்களை கொடுத்து, 9ல் கொஞ்சம் அதை அடைப்பதற்குண்டான வழியை கொடுத்து, 10ல் மிகவும் பணம், பேசும் வார்த்தை, சொல்லக்கூடிய அந்த வாக்குஸ்தானத்தை கெடுப்பார். இப்போ வரக்கூடியது லாபச்சனி. சனி பகவான் இந்த 3 இடத்திலும் 3 ராசிகளிலும், அதாவது அஷ்டம சனி, அதுக்கு பிறகு பாக்கிய சனி, அதற்கு பிறகு கரும சனி சொல்லுவாங்க. இந்த 3 இடத்திலும் உங்களுக்கு கொடுத்து வந்த எண்ணற்ற
பிரச்சனைகளை ஈடு செய்வது தான் இந்த லாப சனி. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நினைக்கிறேன். இந்த 7.5 வருஷமாக உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தை ஈடு செய்வது தான் இந்த லாப சனி. உபஜயஸ்தானத்தில் அமர்ந்த சனி 11ஆம் இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை தரக்கூடிய சனி. எல்லாமே ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாவே நீங்கள் ஈஸியாக வெற்றி பெறலாம், பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம். இப்போது கடன் இருக்கும், கடனை தீருங்க. தொழிலில் இதுநாள் வரையில் இல்லாத வளர்ச்சி என்பது அமோகமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய காசு பணத்தை வைத்து உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் முடிச்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறோன்னு கேட்டிங்களேனாக்கா, உங்களுக்கு இதனால் வரையில் தந்து வந்த கெடு பலன்கள், நஷ்ட பலன்கள், கஷ்ட பலன்கள், பொருளாதார இழப்பு, வருமான குறைவு, வேலையில் தடை, வேலையில் பல வகையான திண்டாட்டங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் தான் இப்பொழுது லாப சனியாக வரப்போகிறார். அப்படி லாப சனியாக வரும்போது உங்களை எதுக்காக உதாசனப்படுத்தினாங்க, எது இல்லைன்றதுக்காக உங்களை அவமானப்படுத்தினாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி அலைஞ்சிங்க திரிஞ்சிங்க, எதற்காக உங்களை நீங்களே மன கஷ்டப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை நினச்சி வருத்தப்பட்டீங்களோ, அதிலிருந்து வெற்றி பெற வழி என்னான்னு தேடுங்க. சனி பகவான் 2.5 வருஷம் லாப சனியாக இருந்து விலகிடுவார். அதுக்கப்புறம் என்னவா வருவார்? 7.5 சனியாக வருவார். அப்படி 7.5 சனியாக வந்தாக்கா போன மச்சான் திரும்பி வந்தான்ற மாதிரி தான். திரும்பவும் அதே பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்போவுமே இதை செய்துட்டு நம்ம வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக உக்காந்துக்கணுன்ற எண்ணம் வரணும் உங்களுக்குள்ள. அதை விட்டுட்டு நமக்கு எது வந்தாலும் பரவாயில்லன்ற ஏதோ ஒரு நினைப்பில் வாழ்க்கையை நடத்தாதீங்க. ரொம்ப கஷ்டத்தில் மாட்டக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இந்த நல்ல நேரத்தில் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டம் வேணாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களை அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதராக கடந்த சில வருஷங்களாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட காலம், நல்ல நேரம். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, நல்ல நேரமும் நல்ல மனுஷனும் நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க. அவங்கள நிரந்தரமாக உங்களிடத்திலே நீங்கள் தக்க வைத்து கொள்வதற்கு போராடணும். அந்த நல்ல நேரத்தில் உங்களை வாழ்நாள் முழுக்க காப்பாற்றக்கூடிய தொழிலை மிகவும் சிறப்பாக செய்து கடினமாக உழைத்து தக்க வச்சுக்குங்க. இது வரைக்கும் கடனாக இருக்கீங்களா? இப்போ முயற்சி பண்ணுங்கள், கடன் தீர்ந்துடும். இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல வீடு இல்லையா? ஏதாச்சும் ஒன்று தான் செய்து நீங்கள் நல்லா ஆயிடணும். இது வரைக்கும் எனக்கு பல நாள் ஆசை, இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்னு. முயற்சி செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் கடனை பெறணும். இப்போ 11 சனி வந்தோடனே உங்களுக்கு பணமும் கிடைக்கும், பொருளாதார உயர்வும் கிடைக்கும், நீங்கள் நினச்சதை விட நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதை வச்சு என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கையில் இருக்கும் பணமும் உடலில் இருக்கக்கூடிய இரத்தமும் சிந்தினால், செலவாக போனால் மீண்டும் பெறுவது என்பது அவ்வளவு எளிதாக முடியாது. ரிஷபராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னாக்கா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னு கேட்டிங்களா, நல்ல நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை. உங்களை இந்த 7.5 வருஷமாக எதெல்லாம் உங்களுக்கு தொல்லையை கொடுத்தது, எதெல்லாம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுத்தது, எதெல்லாம் உங்களுக்கு மன வேதனையை கொடுத்ததோ அதை அடைக்கவும் அதை தீர்க்கவும் உங்களுடைய நீண்ட நாளான ஆசைகள் ஏதாவது ஒன்று செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழியை தேடினீங்கன்னாக்கா வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருந்தெல்லாம் ரிஷபராசிக்காரங்க. இதை கவனமாக, மிகவும் கவனமாக, ஏன்னு கேட்டிங்கனாக்கா லட்சங்கள் வரப்போகுது, கோடி வரப்போகுதுன்று பேராசையை காட்டுவதை விட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைகளையும்
இந்த பல வருஷமாக உங்களுடைய ஏக்கங்களையும் கனவையும் நிறைவேற்றி கொள்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம். இந்த பொன்னான நேரத்தையும் இந்த அதிர்ஷ்டமான நேரத்தையும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் நிலையாக வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் கஷ்டமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது, துன்பமும் உங்களிடத்தில் வராது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.